வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிற்கிது. எல்லாமே ஒரே விலை தான். என்னென்னா ஒரு பெரிய ஆஃபர், நாளைக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு 10,000 கம்மி நல்ல ரேட்டுக்கு இந்த வண்டி கிடைக்க போகுது. நேரில் வாங்க. இந்த வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே நான் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போது இந்த வாரத்துக்கு உண்டானதையும் காமிச்சிட்றேன். ஸோ இந்த சலுகை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ரேட் என்ன நான் சொல்லிடுறேன். ஒரு 10,000 ஆஃபரு. ஏன்னா பழைய வீடியோ நீங்கள் இந்த வண்டி நம்ம எவ்வளோ போட்டிருப்போம் அப்படின்னு பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பீங்க. புதுசாக வர்றவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ரேட்டுன்னு நம்ம சொல்லிடலாம். வாங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரு, மிஸ் பண்ணிட வேண்டாம். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தான். வாங்க அந்த வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி 2010 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் டைப் வந்துடும். ஏர்பேக்கு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே வந்துடும். ஸோ வாங்க இதோட அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரீபெயிண்டட். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அடியும் ஸ்க்ராட்சும் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. நம்ம இந்த வீடியோ வந்து காலையில் ஏர்லி மார்னிங் போட்டுட்ருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மேலே தண்ணியாக இருக்கிறதுனால அப்படி தெரியும். ஸோ இந்த வண்டி பாருங்கள், உங்களுக்கு அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. ஒரு டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% இருக்குது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டீரிங், ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. 2 ஏர் பேக் வந்துடுது. பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பாருங்கள், டேஷ்போர்டில் ஒன்று, ஸ்டீரிங்கில் ஒன்று வந்துடுது. சீட் கவர் பாருங்கள், லெதர் சீட்டு. அது இன்னொரு வண்டியோட இது ஹெட்லைட். அது இந்த ஒரு சீட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக டேமேஜாக இருக்கும். ஸோ மித்தபடி பார்த்திங்கன்னா வண்டி பேக் சீட் பாருங்கள். பேக் சீட்டில் கூட ஒரு பவுச் இருக்குது. இதில் இது வேறு வண்டியோட ஹெட்லைட்டு, அதனால் அப்படி தெரியும். ஸோ பாருங்கள் இன்டீரியர். வண்டி இது 2010 மாடலு, ஏர்பேக் டைப்பு. ஸோ எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்த வண்டி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2011 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் தான். அங்கங்கே டச்சப்லாம் சின்ன டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடியோ டென்ட்டும் இல்லை. டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-50% இருக்குது. ஓட்டுறளவு தான் ஓட்ட முடியும். வண்டியில் வந்து பெரிய டென்ட்டோ அடியோ எதுவும் பெருசாக தெரியாது. ஏன்னா சின்ன மைனர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள். சீட் கவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ அந்த வண்டியில் கூட கொஞ்சம் டேமேஜஸ் இருந்தது. வண்டி நல்லா உள்ள இன்டீரியர்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, இது ஏர்பேக் டைப் வராது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கேஸ் எதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே ஒரே ரேட்டு. இது 2011 மாடலாக இருந்தால் கூட. ஸோ 2011 எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம். இது 2007 மாடல். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி வந்து கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட் தான். வண்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்க வண்டி. நல்லா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுது. பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் தான். பம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா டச்சப் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வண்டியிலுமே சரி உங்களுக்கு வந்து பெரிய டென்ட்டு கிடையாது, ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது, அடி எதுவும் பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், சேம் அதே மாதிரி ஏசி, லெதர் சீட்ஸ். இதுலேயும் சீட் கவர் நல்லாயிருக்கு. அந்த ஒரே ஒரு வண்டியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ இது வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்குது. இதுவும் சேம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ இந்த மாதிரி வந்துடுது. ஆடியோ சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 ஆஃபர் கொடுத்துடலாம். 1,40,000 ரூபா. 1,40,000 ரூபா நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும். இந்த வண்டி 2007. ஏன் அந்த ரேட்டுங்கிறீங்க, வண்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்து இருக்குது. வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டியும் பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஸோ வாங்க, மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் ஆஃபர் தான் இது. அடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டு கிடையாது. ஒரு 1,50,000, 55 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி ஒரு 10,000 ரூபா, நம்ம பொருள்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல, ஒரு 10,000 ரூபா ஆஃபராக வண்டியிலேருந்து ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதுதான் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு இடமா பார்த்துடலாம் வாங்க.
செவர்லெட் க்ரூஸ் 2010 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 220 டீசல் வேரியன்ட் வண்டி. எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸ்கோடா லாரா 2008 டீசல் வண்டி. இது பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhs வருது. ஃபோர்டு ஃபிகோ 2010 மாடல். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,39,000 வருது. ஸோ எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வேரியன்ட் வண்டி. மாருதி வெர்ஷா 2006 மாடல் 26 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி 7 சீட் இருக்குது. 1,20,000 வருது. டாடா மான்சா 2010 மாடல் பெட்ரோல் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,35,000 வருது. பெட்ரோல் வண்டி. மாருதி சுசுகி SX4 இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி மட்டும் நம்ம 5,000 செலவு பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடுது. 1,85,000 வருது. டாடா இண்டிகோ 2006 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் இருக்குது. 2006 மாடல் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வருது. டொயோட்டா கொரோலா 2005 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, பெட்ரோல் வண்டி, ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லாம் வந்துடும். 1,35,000 வருது. ஹுண்டாய் அசன்ட் 2008 மாடல் பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ 1,35,000 வருது. ஹுண்டாய் எலன்ட்ரா 2005 மாடல், எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி உங்களுக்கு 1,10,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்.